தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து இறங்குவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கிறோம். இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். ஆம் தேவ ஜனமே, இங்கே ஆண்டவராகிய இயேசு யோவான் இடத்திலே பேசுகிறதை, சொல்லுகிற வார்த்தையை நாம் இங்கே கவனிக்கிறோம். இப்பொழுது நீ இடம் கொடு. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புவது என்ன? உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கென்று இடம் கொடுக்க வேண்டும். தேவனுக்குரிய இடத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு இடங்கொடு, இப்படி அவருடைய நீதியை நிறைவேற்றுவது அவருக்கு ஏற்றதாய் அது காணப்படும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்குரிய இடத்தை கொடுப்பது அவருடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாய். இன்னைக்கு கர்த்தருடைய நீதியை செய்யாதபடிக்கு தன் இஷ்ட போக்கிலே தனக்கென்று இடம் கொடுத்து தன் சுய காரியங்களின்படி ஓடுகிற அநேக மனிதர்கள் உண்டல்லவா? அநேகர் நாம் காணப்படுகிறோம் அல்லவா? ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, என்னுடைய சுய விருப்பத்தை அல்ல, சுய நீதியை அல்ல, சுய எண்ணங்களை நான் நிறைவேற்றுகிறவனாய் அல்ல. வேதத்தில் சொல்லப்பட்டது போல இடங்கொடு, இப்படி தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது அவருக்கு ஏற்றதாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டது போல, தகப்பனே, உம்முடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு என்னை, என் குடும்பத்தை, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்கிற அனுபவத்தை தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தந்து நடத்துவாராக. அதான் வசனம் சொல்லுகிறது, உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறார். அப்போ இடம் கொடுத்து அவருடைய நீதியை நீங்கள் நிறைவேற்றும் பொழுது அங்கே நாம் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அந்த பூரண சற்குணத்திற்கு நேராக கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி உருவாக்கி கொண்டே ஆண்டவர் இருப்பார். தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இடங்கொடு. நீதியை செய்வதற்கு, பரிசுத்தத்தை நடத்துவதற்கு, உன் வாழ்க்கை கர்த்தருக்கு ஏற்ற பிரகாரமாய் காணப்படுவதற்கு இப்பொழுது நீ இடங்கொடு. அது தேவனுக்கு ஏற்றது. கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்கிற முடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி இப்பொழுது இடங்கொடு. அது தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாய் அது காணப்படட்டும். தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க பிள்ளைகளுக்கு கிருபை செய்வீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனமே, தேவனுக்கு ஏற்ற இடத்தை கொடுப்பீர்களானால் அவருடைய சித்தத்தின்படி, அவர் விரும்புகிறபடி அவருடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு அது தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. God bless you.